எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 17 இயர்ஸ் பொண்ணு ரேப் பண்ணப்பட்டு மர்டர் பண்ணப்பட்ட கேஸு. இது வந்து ரிமோட் வில்லேஜில் டூட்டிகோரின் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. 75 டேஸ் கழித்து இப்போ வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. இந்த போக்சோ ஆக்ட் அந்த இதில் வந்து டபுள் டெத் சென்டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குற்றவாளிக்கு அந்த ஆளுக்கு வந்து 38 இயர்ஸ் ஆகுது. கிளின்ச்சிங் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் எவிடன்ஸு, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜு அதெல்லாம் வந்து இது விண்மில் அந்த இது பக்கத்தில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அக்யூஸ்டு பேர் தர்ம முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை உபாதை அந்த இதுக்காக வந்து போயிருக்காங்க. அப்போ வந்து போகும்போது வழிமறிக்கப்பட்டிருக்காங்க இந்த அக்யூஸ்டுனால். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், தடுத்து நிறுத்தப்பட்டு அவங்க வந்து ரேப்பும் வந்து பண்ணி கொலையும் பண்ணியிருக்கான். வந்து போலீஸுக்கு க்ளூலெஸ்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்புறம் பிரேக் த்ரூவாக என்ன ஆயிருக்குன்னா அந்த சஸ்பெக்டோட அந்த பைக் போன் அந்த இமேஜ் வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிசிடிவி கேமராவில் வந்து அந்த விண்மில் பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்த விண்மில் ஃபார்மில் வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக் போன் இமேஜ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அவங்க போவாங்க. யூஸ்வலாக வந்து ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுவோம் இல்லையா, அது ரோட்டில் போகும்போது அது வந்து கேப்சர் ஆகியிருந்திருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணதில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செஷன்ஸ் ஜட்ஜு பிரீதா அப்படிங்கிறவங்க வந்து வெர்டிக்ட் தீர்ப்பை வழங்கியிருக்காங்க மண்டே அன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரையல் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா April 5 ஆரம்பிச்சிருக்கு. அந்த கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 8 வீக்ஸ்க்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து 17 விட்னஸ் அதை வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. வந்து சார்ஜ் ஷீட்டும் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க வித்தின் 21 டேஸில் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்வெஸ்டிகேஷனில் மெயினாக ஹெல்ப் பண்ணது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த விண்மில் ஃபார்மில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜு, அப்புறம் அந்த டிஎன்ஏ எவிடன்ஸு, மூமெண்ட் அந்த ஸ்டோலன் பைக்கை அந்த எமர்ஜ் ஆகிருக்கிறது, அதை திருடி அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த 3 ஃபேக்டர்ஸும் தான் வந்து அந்த இது கன்விக்ஷன் இந்த இது வந்து அந்த இவனை வந்து குற்றவாளிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டைமில் கலெக்ட் பண்ணப்பட்டது. ஏதாவது சாம்பிள்ஸ் வந்து அந்த ஷர்ட்டில் அந்த க்ரைம் அந்த பிளட்டெல்லாம் இருக்கும்ல, பிளட் குரூப்பு அதெல்லாம் வந்து அந்த அக்யூஸ்டோடது வந்து இவனோடதில் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்யூஸ்டோட அந்த செமன் எடுக்கப்பட்டது அவனோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டதை வந்து மேட்ச் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அக்யூஸ்டோடைய அந்த டிஎன்ஏ எக்ஸாமினேஷன் அந்த இதில் வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிடாரி அப்படிங்கிறவர் விஜயேந்திர பிடாரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு பிளைண்ட் கேஸாக இருந்தது. அது வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான் வந்து அந்த டிஎன்ஏ அது மேட்ச் ஆனதான் கிளின்ச்சிங் ப்ரூஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லப்படுதுன்னா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 இதை வந்து ஹவர்ஸ் இருக்கிற ஃபுட்டேஜு சிசிடிவி கேமராஸில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்தது. வேதாநத்தம் வில்லேஜ்லேருந்து டூட்டிகோரின் டவுன் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து போலீஸ் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தனியாக வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்ததில் விண்மில் கிட்ட ஃபார்மில் ஒரு கேமரா க்ரைம் சீனை வந்து அதில் தான் ஒரு பெரிய பிரேக் த்ரூவே ஆகிருக்கு இந்த கேஸை பொறுத்தவரைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜில் என்ன தெரிய வந்திருக்குன்னா வந்து தர்ம முனீஸ்வரன் அந்த அக்யூஸ்டு வந்து என்டர் ஆகியிருக்கான் அந்த வில்லேஜில் அரவுண்ட் 2:30 PM மார்ச் 10 அன்னைக்கு. அதை 4 hours அந்த க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து 6:30 AM வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 11. குளத்தூர் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அக்யூஸ்டு வந்து அந்த செல்ஃபோனை என்டர் ஆகிறதுக்கும் போது வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து திரும்பி ஒரு 7 PM அது வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மார்ச் 11 அது வந்து டூட்டிகோரினில் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 45 minutes வந்து அந்த வில்லேஜில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்த அந்த எல்லாமே வந்து அந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை கேப்சர் ஆனது எல்லாமே வந்து அவன் பண்ண க்ரைம்ஸ் எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 வீலரை திருடிட்டு தான் வந்திருக்கான். அதுவும் வந்து யாரோடது என்ன இதுன்னு ட்ரேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்ம முனீஸ்வரன் அவனுடைய வந்து லைஃப் சென்டென்ஸ் அந்த இது வந்து சிமிலர் கேஸோடது வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்தது லோக்கல் கோர்ட்டில் December 18 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பைக்கை வந்து இந்த பார்த்திபனூர் அப்படிங்கிற இடம் ராமநாதபுரத்துலேருந்து எடுத்திருக்கான். அதே நைட் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த நம்பர் பிளேட்டையும் வந்து மாற்றி ஆல்ட்ரு பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 5370 அப்படிங்கிற நம்பரை 6870 அப்படின்னு வந்து மாற்றியிருக்கான். அதாவது அதை டிடெக்ட் பண்ணக்கூடாது, டிடெக்ட் பண்ணால் மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம்னா ரெகுலராக விசிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த விதானத்தம் அப்படிங்கிற இடத்த ஃப்ரெண்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரியில். அப்புறம் வந்து வெஹிக்கிளை வந்து அந்த இதை எப்படி என்ன பண்ணுறதுன்னு சர்வேவும் பண்ணியிருக்கான். எக்ஸிட் ரூட்ஸு எல்லாமே இந்த க்ரைம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு க்ரைமை செஞ்சவனுக்கு டபுள் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து வெர்டிக்ட் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து என்னென்னா மற்ற ஹைகோர்ட்லேருந்து சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரெசன்மெண்ட் சொன்னால் கூட டபுள் டெத் பெனால்ட்டி டெத் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கண்டிப்பாக இதை தூக்கு தண்டனையை கொடுத்தே தீருவாங்க. அது வந்து நடக்கும், அது கண்டிப்பாக. பிரசிடெண்ட் வந்து மெர்சி பெட்டிஷன் வந்து கொடுத்து ரிஜெக்ட் ஆகும்போதும் வந்து கண்டிப்பாக இந்த தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்படும். இந்த அக்யூஸ்ட் வந்து அப்பீலுக்கு போகும்போது இது நடக்கும். தவறு இது நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் எல்லாமே பண்ணியிருக்கான். இந்த பைக்கை வந்து நம்பர் ஆல்ட்ரு பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தெரிஞ்சு செய்கிறவங்க இந்த மாதிரி வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பண்ணுனா அதற்கான தண்டனை கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டும். அப்போ தான் குற்றங்கள் குறையும். மக்களும் வந்து நம்ம சிட்டிசன்ஸும் வந்து பயம் இல்லாமல் லேடிஸு சில்ட்ரன்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.